சொல்லி என்ன நண்டு. பேக் டு அனதர் vlog guys. இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு நண்டு மசாலா வீடியோ தான். என்னோடய ஸ்டைலில் பண்ணுறது. ஸோ அதுக்கு என்னென்ன வேணும், இப்படியெல்லாம் பண்ணலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறன்றதை போய் பார்த்துடலாம். ஸோ லைக் ஸ்டார்ட் த வீடியோ. பார்த்தீங்கன்னா நண்டு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 3/4 கிலோ நண்டு வாங்கினேன். எல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணதுக்கு ஒரு 1/2 கிலோ நண்டு இருக்குது இப்போ இது. ஸோ அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக நம்ம அந்த ஸ்மெல் வர்றதுக்காக லைட்டாக மீன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நம்ம இதை நவுத்தி வச்சிடலாம். இப்படி நீளமாக கட் பண்ணது, கொஞ்சம் பூண்டு, ஒரே தக்காளி கைஸ் பொடியாக கட் பண்ணது, புதினா, ஒரு ஸ்மெல்லு, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்மெல்லு கிடைக்கிறதுக்கும் நம்ம வயிற்றுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராமல் இருக்கிறதுக்காக புதினா ஆட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் கொத்தமல்லி, 5லேருந்து 6 பச்சை மிளகா, 2 மிளகா வந்து நீளமாக கீறி வச்சுருக்கேன். ஸோ நண்டு மசாலான்ற நமக்கு எப்போவுமே ஸ்பைஸியாக தான் வேணும் நண்டு மசாலா. ஸோ அதுக்காக தான் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்காக பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாவும் இதில் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம லெட் பி ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ கைஸ், பேனில் ஆயில் ஊற்றிடலாம். சூடானதும் சோம்பு ஆட் பண்ணுறேன், ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஆனியனை ஆட் பண்ணுறோம், ஆனியன், சால்ட். ஸோ நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஆனியன்லாம் நல்லா வதங்கணும். ஆனியன்லாம் நல்லா வதங்கணுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ கைஸ் புதினா ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். புதினா போட்டு நல்லா வதக்கி கொடுத்தாச்சு. இப்போது நம்ம ஒரு கொஞ்ச நேரம் கூட இது அப்படியே வதங்கட்டும். அதுக்கடுத்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இங்கிடுச்சு நல்லா. இனி மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தூள், ஃபிஷ் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க ஆட் பண்ணலாம், இல்லைனா இக்னோர் பண்ணிக்கலாம். முக்கியமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஓவராக இல்லை பண்ணிவிட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மசாலாலாம் ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரே ஒரு டொமேட்டோ தான் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கைஸ், மசாலா தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருக்கோம். ஸோ நவ் த டைம் டு ஆட் நண்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ ஆட் தட். மேரினேட் பண்ண நண்டை இதில் ஆட் பண்ணுறேன். நண்டை ஆட் பண்ணிட்டோம் கைஸ். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. மசாலாவோட நண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இது ஒரு 6-7 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். ஸோ லெட் மீ க்ளோஸ் அண்ட் குக். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சிட்டோம். ஸோ இதில் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். மசாலா தண்ணி தான், அதுவே சூடு வச்சுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். லைட்டாக இது மேலே மல்லி இலை தூவி மூடி வச்சுட்டேன். இது அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். லைட்டாக கொஞ்சம் அடிக்கடிக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் கொஞ்சம் கிண்டி விட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. ஸோ டோட்டலாக மூடி வச்சு வேக வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிடும். ஓப்பன் பண்ணிட்டேன். இனி இந்த கிரேவி எல்லாம் நல்லா நண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இனி இந்த கிரேவி கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி நம்ம மசாலாவாக புரட்டி எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம திறந்து வச்சு இனி வேக வைக்கணும். திறந்து வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா அந்த கிரேவி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பார்த்திங்களா, திஸ் இஸ் கால்ட் நண்டு மசாலா ரெனிஷ் ஸ்டைல். ஸோ அவ்வளோதான் கைஸ், மல்லி எல்லாம் தூவிட வேண்டியது தான். ஸோ நண்டு மசாலா ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஓஹோ,
சொல்லி என்ன சொல்கிறேன். நண்டோட ஃப்ளஷ்ஷு. ஸோ கைஸ், அடுத்த பீஸு. ஸோ நண்டு கைஸ், நண்டு மசாலா. இட்ஸ் மை ஓன் ப்ரிப்ரேஷன். ஸோ செம்ம ஸ்பைசி, அன்பிலீவபிள், சொல்லவே முடியல, அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும். அதை விட அந்த அந்த ஸ்பைசினோட அந்த ஃப்ளஷ் சாப்பிடும்போது இட்ஸ் வேறு மாதிரி. So hope you guys are enjoyed the today's vlog and see you on next another any cooking or travel video. Bye bye.